நல்ல வடிவா இப்படி ஒரு பேர் இருக்கு. நன்றி நன்றியே தெரிவித்தோம். கடலை போட்டிருக்கிறோம்மா, சோளம் அதுதான் இடிச்சு பராமரிச்சு எடுக்கிறன்றது ஹைவே மாற்றி தான் எழுதியிருக்கிறோம். இப்படி நிறைய பேர் வந்து அந்த கிளிநொச்சி டவுனை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் அனுராதபுரம் மாவட்டத்துக்குரிய ரம்பா பகுதியில் நாங்கள் அந்த சாப்பாடு கடை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நெலுங்குளம் பத் அப்படின்னு சொல்லிடுவோம். அதில் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளம், அது மகா பேரே வந்து வித்தியாசமாக இருக்குது, மகா கண்ணதார வெவ அந்த ஒரு குளத்துக்கு வந்து நாங்கள் குறிப்பாக இங்கே வந்ததுக்கான காரணம் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இந்த பாலங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பாலம், அதாவது கட்பாலம் அப்படின்னு சொல்லிடணும், அதெல்லாம் இருக்குது. அதை பார்க்க போய் கொண்டிருக்கைகளை வந்து இந்த இடத்துல இந்த குளத்தால் அப்படியே வான் திறந்து விட்டுருக்கணும். அதிலே வந்து ஒரு சிலர் இந்த படியங்கள் எல்லாம் வந்து பின்னால் அட்டகாசங்கள் எல்லாம் செய்யப்படுறாங்க. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள் படியங்கள் இந்த டயரை வச்சு அதில் ஒரு சர்க்கஸ் மாதிரி வந்து தண்ணி அப்படியே போய் கொண்டிருக்கு. அதில் போய் சறுக்க போயிடும். அதுக்காக இதில் பாருங்கள் செட் ஆகி போய் கொண்டிருக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இதில் பாருங்கள் அந்த படியங்கள் அங்கே இருந்து அப்படியே இந்த டயரால் வந்து வந்துட்டோம். சரி, ஒரு ஆள் வந்து 2 பேரை தான் வச்சு தள்ளுறாங்க. அட பாவிலா பாருங்க, அப்படியே சர்றை கொண்டு போகுது. இதே மாதிரி இடம் வந்து எங்கட வவுனியாலயம் வந்து இருக்குது. இவங்க பாருங்க, இங்கே வரை இழுத்துட்டு போயிட்டு டாக்கில் சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன். அதே மாதிரி இஞ்சால துண்டையும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு தான் பாருங்க, குளபண்டு வந்து அங்கே மேல் பக்கத்தில் தெரியுது. அப்படி அங்கேருந்தும் ஒரு சில படியங்கள் வந்து கொண்டிருக்காங்க. அதோட கயாலினி வந்து இன்றைக்கு ஒரு ஆளை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். ரித்விக்ஷன் வந்து இவருண்ட தம்பி. இவர் வந்து என்ன மாதிரி கலராக இருக்காரு, இது வந்து அவன் அம்மா மாதிரி கலர், அதில் வந்து வெள்ளையாக இருக்கணும். பாலு என்று சொல்றது வேற வந்து நாங்கள் காட்டினோம் இல்லை குறைவு என்னடா வருத்தங்கள் ஏதாவது வந்துடும் அப்படின்ட்டு. ஒரு வயசு முடிஞ்சது, அதால வந்து காட்டுறோம். பாலு ஹாய் காட்டுங்க. பாலு தலையில அடிச்சு காட்டுவார் ஆய்க்கினு. இன்றைக்கு வேறோட தான் வந்து ஹலோ ஹலோ சொல்லி விடுங்க. ஹலோ போன் கழிச்சுடுங்க. ஹலோ எனக்கு ஒரு குணம் பெறணும். இந்த குளிக்கிறத பார்த்து தண்ணி என்ன காணும். தொடர்ந்து இந்த படியங்கள் சும்மா சூப்பராக ஃபன் பண்ணி கொண்டிருக்காங்க. காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, அப்போது அங்கே இது வந்த படியங்கள் அப்படியே நீந்தி இங்கே வந்து கொண்டிருக்காங்க. முற்றுமுழுதான ஒரு சிங்கள கிராமம். அப்படியே இந்த வலது பக்கத்தில் பாருங்க, நான் நினைக்கிறேன் இது நீர் சுத்திகரிப்பு நிலையமாக இருக்கணும் மட்டும் பெருசாக இருக்குது. உண்மையிலுமே வந்து நான் இதுக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இஞ்சால பக்கத்துக்கு வந்துட்டேன். இதில் பாருங்கள் படியங்கள் எப்படி வழி கொண்டு வருவாங்கன்னு இதுக்கு முதல் மேலே இருந்து பார்த்துருப்போம். ஆனால் நிறைய பேர் தள்ளிட்டு வராங்க. அதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவங்க தப்பிச்சிடலாம் வந்துட்டு ரைட் அவங்கள தள்ளி விட்டுட்டு இவங்க வர்றாங்க ஃபன் பண்ண. டீம் வருது. உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். எங்களோட வவுனியாவில் இருக்கே சின்ன இவ்வளோ பெருசு இல்லை. இது பாருங்க, தூக்கி எறிஞ்சு கொண்டு வருது ஆக்களை. வேறு லெவல் ஃபன் பண்ணுறாங்க. இதில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதிலே வந்து குளிக்கணும் போல நாங்கள் அந்த ஏற்பாட்டோட வந்து வரையில ஃபுல் ஃபன்னு. அப்படியே இந்த மேல் பகுதியில் பார்த்துருப்பீங்க. இப்போ தொடர்ந்து அப்படியே ஃபன் பண்ணி கொண்டே இருக்காங்க. அப்படியே நல்ல தண்ணி வந்து கொண்டிருக்கு இதில். அப்படியே அம்மா, தங்கச்சி, நான், கயாலினி எல்லாரும் தான் வந்துடுறாங்க. சரி, இப்போ படியில் ஃபன்னெல்லாம் பார்த்துட்டோம். அப்படியே வந்து குளக்கட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இதாலையும் பஸ் ஓடிக்கொண்டிருக்கு. இங்கே பாருங்கள், பஸ் எந்த ஊரண்டு தெரியல, எல்லாமே வந்து சிங்களத்தால் தான் போட்டுருக்கோம் நினைக்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட ஒரு சிங்கள கிராமம் அங்கே வந்து வந்திருக்கோம். அதனால நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க எப்படி ஒரு இடம் இருக்கேன்னு பாருங்க. எப்படி யோசனை எங்களோட கனதூரம் வந்திருக்கிறார். சரிங்க, ஒரு வயசுல பாருங்க சுத்தி தெரியணும். அங்க அவரை காட்டுங்க, அவர் அங்க அந்த அக்காக்களோட குளிக்கிறார். இங்க பாருங்க, இதோட நீச்சல் பழகிறால இழுத்துட்டு போதும் தெரியல, அவளை தண்ணி போசா போய் கொண்டிருக்கு. நித்தேஷ் வந்து ஃபுல் ஃபன் வந்து பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கால படியங்களை வந்து நிப்பாட்டுற மாதிரி இல்லை, தொடர்ச்சியான ஃபன்னுகள் போய்கொண்டே இருக்கு இதில். எப்படி வந்து பாருங்களா அவங்கள்ட்ட ஃபன்னு. அக்கா இறக்குங்கோன்றாங்க. அப்படியே இப்போ சறக்கிட்டு போகுது திருப்பி. பின்னாடி அடிபட்டுறாங்க இப்படியெல்லாம் போயிட்டு. ஆனால் அப்படி டயர் நல்லா கொண்டு போகுது, ஸ்மூத்தாக கொண்டு போகுது. தம்பி என்ன செய்கிறாய் இடத்துல இந்த வேறு காலு. இதில் ஒரே ஒரு குட்டி மட்டும் நிற்குது. எங்களை விட இப்போ தான் ஒரு சின்ன நாய்க்குட்டியை பிடிச்சினாங்களே, இல்லாடி வேறு கொண்டு போயிருக்கலாம். சரி, நாங்கள் இப்போ இதில் இருந்து இந்த நாய்க்குட்டியோட விளையாட்டு நடக்குது. நாங்கள் ஒருபடி அந்த குளக்கட்டுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த குளம். ஒட்டே விளையாட்டு தானே. அங்காலேயும் ஒரு நாய்க்குட்டி ஒன்று வந்து கொண்டிருக்கு. பாருங்க, இந்த காருக்குள்ள வேறு எது செய்கிற குளப்படியில் பாருங்க. பாலு வர மாட்டாரு, ஹெல்மெட் போட்டா அழுவேன். பசிக்குதா பிள்ளைக்கு, சாப்பாடு வீசினாங்களே, நித்திர வந்துட்டு போல இருக்கு ஆளுக்கு. சரி, இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம். இங்கே பாருங்க, வாய்க்கால் போகிறது உண்டு. நான் இந்த குளத்தை தான் மிகுந்தலையால் போய் ஒருக்கா வந்திருக்கிறோம். ஆனால் இது வந்து ரம்பாவில் வந்து கிட்டையாக இருக்குது. இந்த குளத்தின் அடையாளமே வந்து இந்த இடத்துல பாருங்கள், 2 இந்த சிங்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டப்பா.
17 அடி தண்ணி இந்த குளத்தில் இருக்குது. எவ்வளோ பெரிய குளம் மட்டும் இது. நாங்கள் மீந்தலையால் அப்படியே குறப்பத்தின போய்க்கலையும் வந்து இந்த குளத்தின் வியூ வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வெள்ளம் அந்த நேரமும் எப்படி இருந்திருக்கு? அதான் அந்த டைம் எப்படி இருந்திருக்கு வந்து யோசிச்சு குளிக்கணும் பெரிய குளத்துக்கு. இதுலேயே சின்ன பிள்ளைகளோட வந்து குளிச்சு கொண்டிருக்கிறோம். அங்கால வந்து மீனும் பிடிச்சி கொண்டிருக்கணும் அந்த தொங்கல்ல. அதில் பாருங்க, இதில் மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல வந்து அப்படியே வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். ஒரு நாளைக்கு இங்கே வந்து சமைச்சிட்டு குளிக்கலாம் போல இருக்கு. இதுலேருந்து பாருங்க மீந்தலை அந்த 2 விகாரையும் வந்து பார்க்கவே தெரியுது. அவ்வளோ நல்ல வியூவாக இருக்குது இதுலேருந்து பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு நல்ல வடிவாக தெரியுமான்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்படி நல்லா இருக்குண்டு. மீந்தில் சுற்றி இருக்கிற அவ்வளோ மலையும் வந்து இந்த குளத்துலேருந்து பார்க்கல சூப்பராக தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் வந்து அந்த இடத்துல கீழ் பக்கத்தில் இறங்கியும் வந்து குளிக்கலாம். கையால் வந்து சின்ன பிள்ளைகளோட கடும் பகுதியாக இருக்குது. நாங்கள் இதில் இருந்து அந்த கற்பாலத்தடிக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். வேணா இதுலேருந்து அந்த கற்பாலத்துக்கு போய் கொண்டிருக்கோம். குரங்குகள் வந்து நிற்குது. ஆள் வந்து வடிவாக பார்த்து கொண்டிருக்கோம். இங்கே பாருங்க சுற்றி வளைச்சிட்டு அவங்கள ஒரு இடத்துல இந்த காடு வழியை வந்து நாங்கள் நிப்பாட்டுறது வந்து கொஞ்சம் காக்கா அவதானமாக தான் இருக்கணும். இதுலேருந்து 1.2 கிலோமீட்டர் போய் திரும்பணும் ஒரு இடத்துல. இந்த கற்பாலத்தை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் ஒரு காட்டு துண்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். நான் ரோடு சைட்டோடு இருக்க மாட்டோம். ஆனால் இல்லை, இதில் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்ட்டு கூகுள் மேப் காட்டுது. அதால் கையாளியாக்களை விட்டுட்டு நான் தனியாக எப்போ போகிறேன். இதால் அதில் ஒரு மயில் ஒன்று அகவினது இப்போ வந்து நின்றுட்டு எங்களை கண்டோன்னே. இதில் பாருங்கள் முற்றும் முழுதான காடாக இருக்குது. இதுக்குள்ளங்க அந்த கற்பாலம் இருக்க போகுது அப்படின்றத எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுக்கு பக்கத்தில் அங்கேயோ காட்டுது. முயல் எல்லாம் ஓடுது இந்த காட்டுகளை. முயல்ன்ற இந்த துண்டாலே வந்து போய்கொண்டு இருக்கிறேன். பாம்புகள் பூச்சிகள் இல்லாத இருந்தால் சரி. இதுக்கெல்லாம் அங்கேயோ காட்டுது. திருப்பியும் வந்து பத்தியாக தானே கிடக்கு இதுக்கு. சரி ஓகே. முள் பயங்கர முள். ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பாலம் இருக்கிற இடத்த. இங்கே பாருங்கள், இந்த பாலத்தை தான் வந்து தேடி வந்தேன் நான். இந்த பாலங்களை வந்து நீங்கள் பார்க்கல உங்களுக்கு தெரியும். ஒரு ஆதிகால மனிதர்கள் பயன்படுத்தின ஒரு பாலம் தான் இது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுகள் வந்து இந்த ஆறுகளை கடக்கிறதுக்கு அன்றாட ஒரு காலத்தில் வந்து நிறைய வந்து இதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படியான ஒரு அமைப்பில் வந்து கட்டியிருக்கணும்ன்ற உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்படித்தான் கல்லுகளை கிடையாக வச்சு அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து கட்டியிருக்கணும். ஒரு சின்ன ஆறு தான். இந்த ஆறை வந்து கடக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் இது வந்து எவ்வளோ காலத்துக்குமே வந்து ஒரு திடகாத்திரமான நிலைமையில் இருக்கும். இதுலேருந்து அப்படியே எங்களை போகிறதுக்கு இது அமைச்சவில்லை அப்படின்ட்டு தெரியல. இந்த ஒரு பாலத்தை கடக்கத்தான் இங்கால வந்து ஒரு சின்ன பாலத்தான் நாங்கள். ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த கீழ் பக்கத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்படியான ஒரு அமைப்புகளை வந்து பயன்படுத்தியிருக்கணும். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து லொக் பண்ணி தான் வந்து கல்லிலேயே வந்து செதுக்கி எடுத்திருக்கணும். உண்மையிலுமே இதுகளெல்லாம் பார்க்கல எப்படியான ஒரு தொழில்நுட்பம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றத யோசிக்க வைக்குதுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்படி வச்சு தான் அமைச்சிருக்கணும். கல்லுகளில் திடகாத்திரமாக வச்சு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற பாறைகள்லேயே வந்து வெட்டி எடுத்துருப்பிடுமா இல்லை வேறு இடங்கள்லேருந்து கொண்டு இருப்பிடுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஒன்று இதுக்குள்ளே கசிப்பெல்லாம் வந்து தாராளமாக அடிச்சிருக்காங்க. சரி, அப்படியே வந்து ஆக்கள் வெயிட் பண்ணிக்கணும். நான் வலிக்கிடுவோம். யாராவது வரலாற்று சம்மந்தமான ஆக்கள் இருந்துங்களா இதை வந்து தேடி இது என்ன வரலாறு என்னன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காட்டால் வந்து தப்பிச்சு ஒரு மாதிரி போகணும். வேர்வை அப்படி ஒரு வேர்வை இருக்குது. இந்த காட்டு வைக்கின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதனாலே அக்களுக்கு இன்னும் தெரியாது நான் இந்த இடம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. கொண்டே காட்டை தான் அக்களுக்கு விளங்கும். மயில் வேறு அரம்பமாக கத்துது. காயாளி அகல் பயப்பட சான்ஸ் இருக்குது. நான் ஒரு காட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். காயாளி அகலுக்கு அந்த மயில் கத்துற சத்தம் கேட்கும். கொஞ்சம் பயப்பட வேண்டாம். அகல் காரை போட்டிட்டு காலில் வந்து எதுவுமே வந்து கேட்காது. இதில் பாருங்கள் நல்ல மழை கொண்டு வரப்போகுது. நாங்கள் இப்படியே வந்து இதுலேருந்து வவுனியா தான் வந்து வழிகிட போகிறோம். போயிட்டு அங்கே வந்து அதுக்கு பிறகு வந்து ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்கள் கண்டமெண்டா அதில் தொடருவோம். வவுனியா மாவட்டத்துக்குரிய செட்டிக்குளம் பிரிவில் இருக்க கங்கங்குளத்துக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு முதல் நாங்கள் கௌரி அம்மாவுக்கு கிறிஸ்தவ குளத்தில் வந்து குழாய் அடித்து கொடுத்துருப்போம். அதை பார்த்துட்டு விஜிதி அம்மாண்ட கனடாவில் இருக்கிறா. அவள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அவன் அம்மாண்ட நினைவுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழாய் அடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவன். அதை இல்லைனா ஒரு 5 குடும்பங்களை தெரிவு செய்து கொடுத்துனான். அதுலேயும் வந்து இந்த ஒரு குடும்பத்துக்கு கங்கங்குளத்தில் இருக்க இந்த குடும்பத்துக்கு வந்து அடித்து கொடுக்க சொல்லியிருக்கா. அதனால் வந்து நாங்கள் 3 மணிக்கே குழாய் அடிக்க வலிக்கட்டினோம். நாங்கள் கொஞ்சம் அளவில் விரையிலாக போயிட்டு இப்போ குழாய் அடித்து முடிகிற கட்டம் போல் இருக்குது. போய் என்னென்று பார்ப்போம். நேரம் பார்த்திங்களாண்டா குழாய் அடித்து முடிஞ்சு மத்தியானமாக அடிக்க
பாருங்க தாராளமாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் சின்ன சின்ன செய்து கொண்டு பயிர் சரி இப்போ ஃபுல்லாக வந்து கலர் தண்ணி எல்லாம் வெளியில் வந்து இன்றைக்கி வந்து மோட்டர் வந்து போட்டு கொடுக்க போயிடும். அந்த வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குண்டு இதிலுமே ஒரு தகர கொட்டலால் இருக்கிற வீடு தான். இப்போ வந்து இந்த வீட்டு இந்த அக்காவோட நாங்கள் கதைப்போம். அக்கா சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குழாய் அடிச்சு வச்சு மிகவும் சந்தோஷம். நாங்கள் சரியான மாதிரி தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டோம். இங்கேருந்து ஒரு 4 வீடு தாண்டி தான் உங்களுக்கு தண்ணி எடுக்க போனது. மற்றது இப்போ பக்கத்தில் கிணறு அடித்தபடியே அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்தோம். மற்றது பிள்ளையெல்லாம் குளிக்கிறதுக்கு சரியான கஷ்டப்பட்டு நாங்கள் இப்போ இந்த குழாயை தந்ததுக்கு மிகவும் நன்றி சொல்கிறேன். நன்றி விஜிதி அம்மாவுக்கு வந்து விஜிதி அம்மாவுக்கு மிகவும் நன்றி. இந்த மனப்பூர்வ சம்பந்தமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தண்ணிக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. தண்ணி 35 அடியிலே தண்ணியும் வந்துட்டு தண்ணி கண்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். மற்றும் எங்களோட ஒரு பிள்ளை ஓயில் படிச்சுட்டு இருக்கிறான், மற்றவா 8ஆம் ஆண்டு படிக்கிறான், மற்ற 3 வயசில் ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது. படிப்பு தேவையில்லைன்ட்டு ஏதாவது என் படிப்பு தேவைன்னு சொன்னால் ஒரு ஆள் தான் படிக்கிறாங்க, மற்றவா நேசரிக்கு போகிறா. உதவி தேவைப்படுது எங்களுக்கு பள்ளிக்கூட விஷயமாக சின்ன உதவிகள் தேவைப்படுது. மற்றது இந்த தகர கொட்டிலில் தான் இருக்கிறோம். அது மழை வந்தால் சரியான மாதிரி ஒழுக்குகள் இருக்குது. எனக்கு இந்த தகரமும் ஒரு 10-15 தகரம் தந்தால் ஒரு ஒழுங்கான வீடு ஒன்று அமைச்சு போட்டு இருப்போம். ஏன்னா இப்போ இந்த வெள்ளப்பெருக்குனால மிக கஷ்டப்பட்டோம். போய் பள்ளிக்கூடத்துலலாம் இருந்து தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இப்போ தண்ணி எல்லாம் ஊறி வீட்டுக்கே இருக்க இல்லாமல் சின்ன சின்ன நிறுவனங்கள் தட்டாங்குளம் அதுக்குள்ள இருந்தீங்களா? தட்டாங்குளத்தில் தான் இருந்தேன் நான். இருந்து இப்போ தான் வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு 2 வருஷம் இருக்குது இந்த காணிக்குள்ளே. என்ன இந்த தண்ணி வசதி இல்லாதபடியே தான் இந்த காணி இதுகள் எல்லாம் இப்படி இதாக இருக்குது. தண்ணி இருக்கிறபடியே தோட்டங்களும் இருக்குது பார்த்துருக்கிறோம். கொஞ்ச காலத்தில் வந்து பார்ப்போம். நான் இந்த சின்ன சின்ன கண்டுகள் வச்சிருக்கிறேன், கையால் அள்ளி தான் ஊற்றி எங்களோட தேவைக்காக. நான் வேறு ஜிஎஸ்டி கேட்டேன், சும்மா ஒரு ஆக்களை கொடுக்குற நேரம் ஒரு ஐயாவே எங்களுக்கு காட்டியிருந்தது. இல்லை அவருக்கு பிறகு எதுவுமே பிரயோசனம் இல்லை. இப்போ நீங்கள் தோட்டமும் செய்கிறீங்க, உங்களை பிள்ளைகளும் இருக்கின்றீங்களா, அது பிரயோசனமாக இருக்குமான்றது அதுதான் வந்து மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷம். விஜய் அம்மாட அந்த ஞாபகத்தினால அம்மாண்ட ஞாபகார்த்தமாக தான் உங்களுக்கு அம்மாட ஞாபகத்தினால தந்தன்னு சொன்னது. அவாக்கும் எனது மனப்பூர்வமாக அவட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி அக்கா, பார்த்தீங்கன்னா அக்காண்ட வீட்டில் தக்காளி தோட்டம், அதே மாதிரி அங்கால மிளகாய் அதுகள் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். அங்கால வெண்டிக்காய் இருக்குது, இங்கே கேரம்பு அதுகள் அந்த தண்ணி இல்லாட்டிக்கும் வந்து சின்ன சின்னதாக வந்து வச்சுருக்கா. இன்னைக்கு காலப்போக்கில் பார்ப்போம் என்ன மாதிரி ஆகுதுண்டு. சரி ஓகே, இப்போ குழாய் அடித்து முடிஞ்சு காசு கொடுத்தாச்சு 1.30. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து நாளைக்கு தான் போட்டுக்கிறேன். இந்த ஊரில் கரண்ட் இல்லை. ஒரு நாளைக்கு பார்ப்போம். அது அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் அடுத்த விஷயங்களை வந்து பார்ப்போம். தேவையானங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சரியாக போய் சேரும். சரி, இப்போ நாங்கள் கனகாலத்துக்கு பிறகு கௌரி அம்மாண்ட வீட்டை வந்து வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரி அம்மாவுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்துருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு என்ன வாகனம் செய்யணும்? சிம்ம வாகனம் செய்யணும். அப்போ அதை வந்து ஒரு அக்கா உங்களுக்கு செய்து தர போகிறா. அதான் எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. அம்மா கேட்ட ஒரு விஷயத்த வந்து செய்து கொடுக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறன்றது அதுக்கான வெளிப்பாடுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அம்மா அந்த உங்களோட நிர்வாக சபை ஒன்றோட கதைச்சு எவ்வளோ பட்ஜெட் முடியுதுன்றது எனக்கு சொல்லணும். நான் அது மூலமாக உங்களுக்கு செய்து தருவேன். சரியா? 3.5 லட்சம் நிர்வாக சபை ஒன்று இருக்குது. அதோட நாங்கள் கேட்கலாமா? நான் எந்த தனிப்பட்ட காசில் செய்து கொடுக்குறேன்னா அது வேறு விஷயம். ஒரு அக்கா தரைக்கில் அவாக்கு ஆதாரப்பூர்வமாக கொடுத்தோம்னா பிரச்சனையே இருக்கா. அது ரைட். அதோட நாங்கள் கதைப்போம். அதை தவிர்த்து அந்த அக்கா இன்னும் ஒரு விஷயத்தை வந்து வாக்கு கொடுக்க சொல்லியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபா காசு அனுப்பி அதில் வந்து இப்போ என்ன வருது, இப்போ வருஷம் வருது. அதனால் வந்து அது பொங்குறதுக்கான ஒரு பொருட்களை வந்து வேண்டிட்டு வந்த நாங்கள். இதில் வந்து 1,500 ரூபா பெருமதியான பொருள் இருக்கம்மா கூட பொங்கலுக்கு. சரியா? சரி, இதை வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் மிச்சம் 6,500 ரூபா காசு இருக்குது. சரியா?
இது வந்து அம்மா எனக்கு இடையில கால் பண்ணி கேட்டிருந்தவா பயிர் ஏதோ போடுறீங்களா அதுக்கும் வந்து உதவியாக இருக்கும். அதனால் வந்து சரியான ஒரு முறையில் வந்து அந்த அக்காண்ட உதவியை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்றத நினைக்கல சந்தோஷம். அந்த அக்கா எங்கேருந்து எங்களுக்கு இதை அனுப்பியிருந்தவா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவரேஜ் பிரச்சனைகளும் கொஞ்சம் பிரச்சனை போங்க பார்த்துடுறேன். இந்த உதவியை வந்து செய்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நோர்வேலேருந்து ஒரு அக்கா அவன் பேரை வந்து சொல்லலாமா இல்லையான்றது தெரியல. நான் அப்புறம் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு அடுத்த காணொலியில் சிம்மாவான குடிக்கைகளை வந்து கட்டாயம் சொல்லுவோம். இப்போ வந்து ஆமாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷம். உண்மையிலுமே வந்து கௌரி அம்மாவுக்கு நாங்கள் ஒவ்வொரு முறை வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இந்தியாவுக்கு போனாங்க வாக்கு தேவையான பொருட்கள் வேணாலும் இருந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அந்த ஒவ்வொரு லக்கேஜ்னு சொல்லியிருப்போம். அந்த லக்கேஜில் வந்து விட்டுட்டு வந்துட்டோம். அது இப்போ கிட்ட 7ஆம் தேதி 8ஆம் தேதி மட்டும் வந்து வரும். அதுக்கு பிறகு நாங்கள் வருஷத்தோட அம்மாட்ட வரலாம் இல்லை சிங்க வாகனத்தோட வரைக்கும் வந்து அதெல்லாம் கொடுப்போம். இப்போ தோட்டங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் செழிப்பாக செய்து வச்சிருக்கேன். எல்லாம் துப்புராக்கி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் உள்ளே போய் பார்ப்போம். சரி அம்மா என்னென்ன விஷயங்களை செய்திருக்கீங்க தோட்டங்களில்? முதல் வரைக்கும் கொஞ்சம் காடு வத்தி போய் கிடந்தது, மிளகாக்கண்டு கொஞ்சம் வச்ச மழை பெய்து கொஞ்சம் இதாக நிற்கி கடலை போட்டிருக்கிறேம்மா, சோளம் போட்டிருக்கிறேன், பைத்த போட்டிருக்கிறேன். மற்ற நிறைய கடலை போடுறதுக்கு உழுது விட்டுருக்கிறேன். என்ன மிஷின் காசும் கடலைக்கு தான் நான் இவர்கிட்ட கேட்டது. நானே கேட்டேன், செய்கிறம்மான்ட்டு கொண்டு செய்கிறார். அதால இவருக்கு கோடி நன்மையாக எனக்கு வளமையான விஷயம் தானே. அம்மா பிள்ளை வேறு தான் இந்த உறவு போய்கொண்டிருக்கு. அதோட இப்பயும் சில காணி உழுதுருக்குற இது ஒரு கொஞ்சம் துண்டு செய்து மிளகா மேடை போட்டு ஊற வச்சிருக்கிற மிளகாக்கிட்டு அதை மேடை போட்டுட்டு மிளகா கண்டு வைப்போம்ண்டு எல்லாம் பாருங்க வடிவா பாத்தி எல்லாம் கட்டி தண்ணி எல்லாம் விட்டுட்டு இருக்கா. நடுவில் என்ன போட்டிருக்கீங்களா? இது கடலை நட்டுட்டேன். கடலை நட்டுருக்கா? இன்னும் 2 நாள் போனால் முளைச்சிருமா? இந்த இதெல்லாம் நட்டாச்சு. இப்போ வருஷத்தோட சும்மா களை தோட்டங்கள் ஆண்டு ஒளிப்பிடுவேன். அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. அங்கெல்லாம் உழுது நம்மளை பாத்தி பிடிச்சிட்டேன். இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறாமா. இது ஒரு துண்டு தான் செதுக்க நேரம் இல்லை, சில கடலை போடுறேன். அப்போ அடிக்கிற வெயிலுக்கு எப்படி அம்மா இதெல்லாம் சமாளிக்கிறீங்க? அது என்ன ஐயா செய்கிறேன், கஷ்டப்பட்டா தான். தண்ணி என்ன மாதிரி வருதோ? 100 வருஷம் நல்ல தண்ணிம்பா. அதை நம்பித்தான் தோட்டம் செய்ய போகிறோம். சமுத்திரம். சரி அம்மா வந்து விடிய தொடர்பு கொள்றது தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். தொடர்பு கொண்டு ஒரு மாதிரி இன்றைக்கு வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன டைமுக்கு வந்து முதலே சொன்னாங்க வரையலாம் போயிட்டு கொஞ்சம் வேறு ஒரு வீடியோ எடுத்ததால் வந்து அதோட வந்து அம்மா இஞ்சால வந்து இப்போ ஊறுகாயம் செய்து கொடுக்குறான். ஏன்னா தேசிக்காய் ஊறுகாய் சும்மா பாருங்க. இல்லை பாருங்க இது காய போட்டிருக்கா. இது என்னம்மா? அதுதான் இடிச்சு போடுறோம். இது ஊறுகாய்க்கா? ஊறுகாய்க்கு இந்த சின்ன கொச்சிக்காயும் மற்ற வெள்ளை கொச்சிக்காய். சரி தேசிக்காய் வந்து பாருங்க இவ்வளோ மொத்தமாக இருக்குண்டு. நாங்கள் மரத்தில் இருக்கு உங்களை காட்டுறேன் பாருங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி 2-3 மரங்கள் எல்லாம் இருக்குங்க. ஃபுல்லாக தேசிக்காய் பெரிய பெரிய பழங்கள். இங்கே இதுலேயே வந்து பொறுக்கி வச்சிருக்கிறாம்மா நிறைய. இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து ஊறுகாய் போடுறதுக்கு தான். இது வந்து கச்சான் வச்சிருக்கா அவ்வளோ இருக்குது விதை போடுறதுக்கு. இதான் நட்டனீங்களா? வைத்தங்கொட்டை இருக்கு. இப்பயும் வந்து இந்த அட்டாளை வச்சிருக்க ஆள் நீங்களா தான் இருப்பீங்களா? நாங்கள் அந்த காலத்தில் பார்த்த ஒரு விஷயம். காயணுமே ஐயா. மாதிரி பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துப்புரவுகள் எல்லாம் செய்திருக்கிறாமா. இதில் வரேன் நான் நிற்கிது. ஹலோ கட்டி இருக்கு. இது குட்டி போட்டால் வடியாக இருக்கும் போல எங்களுக்கு கொண்டு தாங்கம்மா. எது இது குட்டி போடுமா? ஆண் நாய். ஓகே ஓகே. க்ராஸ் பண்ண விட்டால் வேறு சாட் சைடில் இருக்குது. மரவள்ளி தோட்டம். இது என்ன போட போகிறீங்களா இதுக்கு? இதுக்கு ஐயாச்சி கடலை போடுறதுக்கு உழுதனான் உலக காசு இல்லாமல் மற்ற கடலை. எவ்வளோ இது உழுத முடிஞ்சது? 15,000 ரூபா கேட்குறாங்க. டீசல் இல்லாக்கு இன்னொரு அடி அடிக்க இருக்கு. அதெல்லாம் வந்து அடிக்காம இருக்கிறாங்க. சரி இதில் புளி எல்லாம் பாருங்க. புளி என்ன விலை போகுது இப்போ? தெரியலையோ. இப்போ நான் போய் உரை கொண்டு வரேன். உரை கொண்டு வரது இப்போ கிட்ட மழை பெய்தோடனே சந்தோஷத்தில் குளத்துக்கு போன மாதிரி கேள்விப்பட்டேன் நான். இல்லைப்பா குளத்துக்கு போய் இல்லையா? போகல. வேலை வேலை வயலுக்கையும் இதுக்கையும் வேலை செய்வேன். உதவிக்கு ஆள் இல்லை. மழையோட மீன் வந்திருக்கு நிறைய வந்திருக்கு. போவ கிடைக்குது இல்லை. வளவை நீட்டாக செய்து காட்டணும்ண்டு உங்களுக்கு. அந்த உலாபுரத்து இதே வந்து தண்ணியில் குழாய் தண்ணியெலாம் நம்பி செய்கிறீங்களா? மழையும் வந்து நேரத்துக்கு போகும் தானே. சித்திரை மலையை நம்பி குழாயை நம்பி செய்கிறேன். பாப்பம் வசதிப்பட்டா அப்படி அது தம்பி செய்திருக்கிறான். காணி என்ற அங்கால என்ற தம்பி தான் செய்திருக்கிறான். நான் இதை மட்டும் செய்வேன். தண்ணி இல்லை தனியப்பன் அது வரைக்கும் செய்வேன். சரி சந்தோஷம். எல்லாம் வந்து செழிக்கும், செழிப்பாக இருக்கும். ஆமே கடவுள் தாயே ஈஸ்வரியை புளி கொண்டு போறீங்களா? எங்களுக்கு வேண்டாம், அங்கே இருக்கு. இதுக்கா? காய போட்டு பராமரித்து எடுக்கிறன்றது வந்து லேசுப்பட்ட காரியம் இல்லை. இனி கொட்டி அதே நல்ல விலை கொடுக்கலாம். 2,000 கொடுக்கலாம். கிலோவே 1,800 ரூபாய். இதெல்லாம்
அப்போ நான் கொடுத்துட்டு கரைக்கு ஒன்றும் இல்லை நான். அது சரி, கொஞ்சம் கழிச்சு கொண்டு கொடுத்து சேர்த்து பெரிய ஆளாக ஆயிடணும். சரி, இவ்வளோதான் எங்களோட கௌரி அம்மாண்ட தோட்டங்களில். கற்றால அப்படியே சரியான கற்றால தான் இப்போ வெள்ளத்தோட போனேன். மற்றது அங்கால கொஞ்சம் செதுக்கி திருப்பி வைப்பம்ன்று இருக்கிறேன். எடுத்து வைப்போம். கண்டு எவ்வளவு? அது ஒரு கண்டு 300 ரூபா. இப்போ 300 ரூபா போகுது. வெள்ளம் வந்தது தானே ஐயா. முதல் 150 ரூபா. இப்போ முதலியாவளத்தில் நேற்று கேட்டேன் நான். சும்மா விடக்கூடாது, செய்வோம், ஒரு வேலையாத்தானே செய்யணும். கேட்க 300 ரூபா சொன்னாங்க. சரின்ட்டு ஒன்று சொல்ல வந்துட்டேன் நான். சரியில்லையேன்று. சரி, நாங்கள் இந்த ஒரு உதவியை வந்து கொடுக்கறது தான் வந்து நாங்கள் இங்கே வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அம்மாவோட இருந்து கழிச்சு போட்டு அந்த நிர்வாக சபையிட்டே நாங்கள் ஒரு சந்தை மீட் பண்ணணும் போகணுமாப்பா. சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா கௌரி அம்மாண்ட வீட்டை போய் அதே மாதிரி அந்த சிம்ம வாங்கினதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து கழிச்சாச்சு. நேரடியாக செய்து கொடுக்குற அக்காக்களோடைய வந்து அக்காவோடைய வந்து கழிச்சாச்சு. குறிப்பாக வந்து இன்னும் ஒரு விஷயம் அவசரம் அவங்களுக்கு சொல்லணும். என்று பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு நாள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முதல் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்து கொண்டதுனால காரில் தான் ஒரு பிறந்தநாள் ஒன்றுக்கு போயிட்டு வந்து கொண்டதுனால, அப்போ நான் கயாலினி அம்மாக்கள் எல்லாமே வந்து காரில் வந்தனால எங்களோட கார்லாம் வந்து கொண்டதுனால குறிப்பாக வந்து கிளிநொச்சி டவுனில் வந்து எங்களை ஸ்பீட் மீட்டர் வந்து பிடிச்சினா 11:30க்கு 68 ஸ்பீடில் வந்து கொண்டதுனால அப்போ வந்து பிடிச்சிடணும். அது இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நான் போடுறேன். ஏன்னா என்னோடய டேஷ் கேமரா இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ போடுறேன். அப்போ 68, 70 அந்த ஒரு துண்டில் தான் வந்து கொண்டதுனால அப்போ வந்து மாறிச்சு. நீங்கள் 68 வந்து நீங்கள் இரவு கிளிநொச்சி டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 தான் ஓடலாம் அப்படின்ட்டு எழுதிட்டேன். அப்போ நான் திருப்பி என்றாலும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் நாங்கள் அனுராதபுரம் போய்க்கில் வந்து ஒரு பிடிபட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டைம் மென்ஷன் பண்ணல என்று போட்டிருந்தவே, ஆனால் அதுலேயும் டைம் மென்ஷன் ஆகிருக்கு. அதையும் நாங்கள் கவனிக்கலை. இரவு வந்து இலங்கையை பொறுத்தமட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு ரூல்ஸ் வந்து 9 மணிலேருந்து விடியப்புறம் 5 மணிக்குள்ளே நீங்கள் 70 ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நான் போலீஸ்கிட்ட சொன்னேன், கூகுளில் சர்ச் பண்ணி போட்டு இங்கே பாருங்கள், இது வந்து 70 ஓடலாம் அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் எங்களுக்கு எழுதுறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அதுதான் ரூல்ஸ் 50 தான் டவுன் பகுதியில் ஓடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி என்றாலும் இருக்கட்டும் பண்ணிட்டு நாங்கள் போட்டை போய் பார்ப்போம். ஏன்னா சில வேலை அதில் சில போட்டுகளில் இந்த போட்டில் வந்து மேல் பக்கத்தான டைம் வந்து சில இதுகளில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், அதாவது அழிபட்டிருக்கு. அதுகளில் வந்து நாங்கள் 50 தான் வந்து ஓடணும். மற்றபடியான இடங்களில் இரவு 5லேருந்து 9 மணி பிறகு நாங்கள் 70 ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் வந்து காமன் ரூல்ஸ். அப்புறம் நான் என்ன செய்தேன், கார் எடுத்துக்கொண்டு நீங்கள் பொறுங்க சார் நான் போயிட்டு வரேன்ட்டு போய் பறந்து சந்தி மட்டும் போகிறேன், பறந்து டவுன் மட்டும் போகிறேன். டவுன் போய் வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்க்குறோம். இந்த 50 போட்டை திருப்பி யாழ்ப்பாணம் பக்கம் போய் தேடி பார்க்குறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, போட் இல்லை. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போக மாட்டா இவன் சொன்னால் லேட்டாக சின்ன பிள்ளை வேறு இருந்தது, தங்கச்சி ஒரு ஆள் பிள்ளை மட்டும் இருந்தது. நாங்கள் போக மாட்டேட்டு வந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னாடா அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கேருந்து போய்க்கல வவுனியா பக்கம் இருந்து போய்க்கல வந்து 2 மணிக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 போட் இதே டைமோட இதே மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சிருக்கணும். சரி வந்துட்டு திருப்பி பரந்தன் வரைக்கும் போகிறேன். பரந்தன்லேருந்து டவுனை தாண்டி போய்க்கல, பரந்தன் டவுனில் தாண்டினோடனே இதே போட்டிருக்கு, ஆனால் அதில் வந்து டைம் மென்ஷன் இல்லை. சரி, அப்போ என்ன தான் போல என்ன டைம் மென்ஷன் பண்ண எழுதானே. அப்போ நான் வந்து 70 50 ஓடி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து போய் பேசாமல் ஓடிட்டேன். பிறகு என்ன செய்தேன்டா, அடுத்த நாள் வரைக்கும் போலீஸ் ஆக்கள் 2 பேர் இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த கிளிநொச்சி டவுனில் எத்தனை ஓடணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 மணி பிறகு நீங்கள் 70 ஓடலாம் அப்படின்னு. அப்போ நான் இந்த தடக்குள்ளே காட்டி சொன்னேன், இங்கே பாருங்கள் சார் 68 11:30 எழுதி இருக்கணும், இது என்ன சார்? அப்போ நீங்கள் போய் ஹைவே மாற்றியாக தான் எழுதியிருக்கிறோம். ஹைவே ஆக்கள்கிட்ட போய் கதைங்கட்டு. இப்போ ஹைவே ஆக்கள் அந்த சென்ட்ரல் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னது. அப்போ போய் கேட்க அந்த நான் எனக்கு எழுதின ஆக்கள் இல்லை, வேறு ஒரு ஆக்கள் இருந்தது. அப்போ அவையில்கிட்ட கேட்டேன்னா நீங்கள் இதை எழுதியிருக்கு சார், இது சரியானு கேட்க, இல்லை இது இப்படி எழுதலாத 70 ஓடலாம் நீங்கள், இது யார் எழுதுன அப்படின்னு கேட்டு நான் சொன்னேன், சார் ஒரு ஆள் எழுதினவர், நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவுமே வந்து சரி வரையில்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ திருப்பி நீங்கள் போய் நேரடியாக ஓஎஸ்சிட்ட கதைங்கன்னு சொல்லினேன் அந்த மாத்தியா வந்து சொன்னார். அப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். வாசல்லே நிற்கிறேன். அன்றைக்கு எனக்கு எழுதினார்கள், ஓ வவுனியா கட்டியனே, ஓ சார் என்னது தடக்குள்ளையும் மற்றது ஸ்பாட் ஃபைனும் தந்திருந்தவை. 3000 ரூபா ஃபைன் எழுதியிருந்தவை தெரியும். 3000 ஃபைன் எழுதியிருந்தேன், 3300 கட்ட வேண்டியிருந்தது. 10 டே மேடி கொண்டே உள்ளே வச்சுட்டு இந்த லைசன்ஸை வந்து தந்துட்டோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கள், இதில் லைசன்ஸில் அதை காட்டையிலும் தெரியல யூடியூப்பை பொறுத்த மாதிரில. அப்போ இதெல்லாம் பாருங்கள், என்னத்துக்காக இதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு யோசிச்சேன்னா, நான் எனக்கு மறிக்கைகளே வந்து நான் வந்து எந்த விதமான காசு வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலை. எனக்கு பக்கத்துலேயே வந்து லொரி, எனக்கு பின்னிக்கு வந்து லொரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. அது வந்து அவையில் மறைச்ச உடனே அவையில் வந்து காசு கொடுத்துட்டு போனவேல். இப்படி நிறைய பேர் வந்து அந்த கிளிநொச்சி டவுனை பொறுத்த மாதிரில நீங்கள் ஏமாந்து கொண்டு இருக்கீங்க. 9 மணி பிறகு நீங்கள் 70 ஓடலாம்.
அந்த ஒரு ரூல்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல வேணும். ஏன்னா இப்போ எத்தனை பேர் வந்து 3000 சம்பளத்துக்கு தான் யாழ்ப்பாணம் 3000 4000 சம்பளத்துக்கு யாழ்ப்பாணத்தில் ஏர்போர்ட் போயிடும். அப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து இப்படி பிடிபட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து 1000 2000 அப்படியான நடைமுறைகள் எல்லாம் அங்கே இருக்குது. அதால் வந்து அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எந்த டவுனும் இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் 70 ஓடலாம், அது 9 மணிக்கு பிறகு இப்படி குறிப்பிட்ட வாகனங்கள் ஓடலாம். அதே மாதிரி ஆட்டோ எல்லாம் வந்து ஆட்டோ டிராக்டர் எல்லாம் வந்து 40 எல்லாம் ஓடக்கூடிய மாதிரி. இதான் வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் இருக்கிற ரூல்ஸ். அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறோம். இன்னும் ஒரு உதவி திட்டம் வந்து நடந்து முடிஞ்சுது. அதை வந்து காட்டலாமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை நான் காலப்போக்கில் நான் உங்களுக்கு காணொலி மூலம் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். கௌரி அம்மா வந்து உண்மையாக சந்தோஷமாக இருப்பா. இந்த வீடியோ தான் ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே. சொல்ல வந்த விஷயம் சரியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.